ஸோ என்னோட ஜெர்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கிட்ட வந்து குட்டியே போடலை. இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த 2 பேட்சுமே வந்து ஒரு 1 மந்த் கேப்பில் வந்து அது போட்டுச்சு. இப்போ இது வந்து 3வது பேட்ச்சு. ஸோ ஒரு 3 மாதம் வந்து கேப்பை விட்டுட்டு இப்போ வந்து குட்டி போட்டிருக்கு. ஸோ இது வந்து குட்டியும் பேரண்ட்டையும் வந்து பிரிக்கிற ஸ்டேஜ். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட வந்து ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ பேரண்ட்டு குட்டி எல்லாமே வந்து கிளாஸ் டேங்க்கில் வச்சுருந்தேன். இப்போ அந்த டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு பேரண்ட்டை மட்டும் அதில் விட்டுருவேன். பாக்ஸில் வந்து குட்டிங்களை வச்சுப்பேன். ஸோ செப்பரேட் பண்ணுற ப்ராசஸில் இருக்கிறப்ப நான் விஷுவலை வந்து எடுத்திருக்கேன். ஸோ கிளாஸ் டேங்கோட இதில் வந்து கொஞ்சம் பேரண்ட்டு குட்டிங்களை வந்து நல்லா கவர் பண்ண முடியும். ஸோ என் ஜெர்பில் வந்து ஏன் இவ்வளோ நாள் குட்டி போடலை, இப்போ போட்டிருக்க குட்டிலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜெர்பில் வந்து நான் வாங்கி ஒரு 7 மாதம் கழித்து வந்து குட்டி போட்டுச்சு. மொதல் பேட்ச் வந்து குட்டி போட்டுச்சு. ஸோ அதில் வந்து மொத்தம் 5 போட்டுச்சு. 4 சர்வே ஆகி அடல்ட் வரைக்கும் வளர்த்தேன். அடுத்து ஒரு 1 மந்த் கேப்பில் வந்து 2வது பேட்சுமே வந்து குட்டி போட்டுச்சு. அதில் வந்து ஒரு 5 குட்டி போட்டுச்சு. அதே தான் மொதல் பேட்சில் 5, 2வது பேட்சில் 5 போட்டுச்சு. ஸோ அதில் 2வது பேட்சில் 5மே வந்து நல்லா வளர்ந்துருச்சுங்க. மொதல் பேட்ச் 2வது பேட்ச் ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு குட்டிக்கு வந்து டைல் பெண்டாக வரும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஊனம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு குட்டி வந்துச்சு. அதே மாதிரி மேலோட கவுண்ட்டு மொதல் பேட்சில் வந்து 4 வந்தது, 4மே வந்து மேலு. ஸோ 2வது பேட்ச்லையுமே வந்து எல்லாமே மேலு, ஒரே ஒரு ஃபீமேல் இருந்துச்சு. ஸோ ஃபீமேல் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. கவுண்ட் பேராக இல்லாததுனால நான் இதுங்களை சேல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பீட்டாஸ்லாம் வந்து பேராக அப்படியே சேல் பண்ணிடுவேன். ஸோ இதுங்க வந்து மேல் கவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விற்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பட்டேன். பட் எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இது 3வது பேட்ச் வந்து குட்டியே போடலை, 3 மாதம் கிட்ட வந்து அப்படியே இருந்துச்சு. பேரண்ட்டுக்கான சரியான ஃபீடையுமே வந்து நான் நல்லா கம்மி பண்ணிட்டேன். முன்னே வந்து ஆரோக்கியமாக விதவிதமாக கொடுத்துட்டே இருப்பேன். பாதாம், பிஸ்தா எல்லாம் வீட்டில் இருக்கும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்பப்போ எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமாக பேரண்ட்டை வந்து வச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு குட்டி போடுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுங்க 3 மாதமாக குட்டியே போடலை. எனக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன ரீசனாக இருக்குன்னு கெஸ் பண்ணியிருக்கேன்னா வெயில் தான். ஸோ சம்மர் நல்லா சொல்லுன்னு நடித்த அந்த 3 மாதமே வந்து இதுங்க குட்டியே போடலை. இப்போ கடந்த ஒரு 1 மந்த் முன்னாடி தானே அப்படியே மழை அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டெம்பரேச்சர் குறையவும் அப்படியே வந்து கன்சீவ் ஆகி குட்டிங்களை வந்து போட்டிருக்கு. கவுண்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ கவுண்ட்டுக்கான ரீசன் வந்து நான் ஃபீடை வந்து அதுங்களுக்கு ரொம்ப நார்மல் ஆகிட்டேன். மாற்றி வந்து 2 ஃபீடு தான் போட்டுட்டு இருந்தேன். அமேசானில் வந்து ஒரு ஆம்ஸ்டர் பிஸ்கெட்டு, ஸோ அதை போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீடு, கார்ன் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மாற்றி ஒரே ஃபீடாக வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அதனால் குட்டியோட கவுண்ட் அதனால் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த மாதிரி குட்டி கவுண்ட் ரெகுலராகவே வந்து மாறி வரலாம். ஸோ அதோட ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ சம்மர்னால வந்து ஜெர்பில் குட்டி போடலை, இதுதான் என்னோட எண்ணம். எங்கள் வீட்டில் அனல் கம்மி தான், பட் இருந்தாலுமே வந்து அதுங்க குட்டி போடலை. கரெக்டாக அந்த சம்மரில் அந்த 3 மாதமே வந்து போடலை. ஸோ இப்போ இருக்கிற 3 குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டு, கிரே, அப்புறம் பிளாக் இருக்குது. 3மே வந்து வேறு கலரில் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீமேல் இருக்குது, ஒரு மேல் இருக்குது. இதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு ப்ரீடிங்க்கு தேவையான மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ 3மே வந்து ஈஸியாக சேல் பண்ணிடலாம். ஃப்ரெண்டே வந்து அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சேலு அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால் ஆல்ரெடி ஒரு கஸ்டமருமே வந்து கேட்டு வச்சுருக்காரு. பட் கொடுக்கறதுக்கு இப்போ என்கிட்ட ஜெர்பில் கிடையாது. ஏன்னா இது ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போயிடுவார். கஸ்டமருக்கு ப்ரீட் பண்ணி எப்போ கொடுக்க போகிறேன் அப்படின்னு தெரியலை. இப்போ கிளைமேட் கொஞ்சம் நல்லா ரெய்னியாக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வந்து உடனே கன்சீவ் ஆகி குட்டி போடும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். என்னோட ஜெர்பில் பேரண்ட்டோட ஏஜ் வந்து ஒரு 1 இயர் இல்லை 1 இயர் 1 மந்த் 2 மந்த் அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் இன்னமும் வந்து பேரண்ட் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து அது ஃபுல் க்ரோத்தை ரீச் பண்ணியிருக்கா அப்படின்றது எனக்கு தெரியலை. பட் ஒரு தடவையும் வந்து நான் குட்டிங்களை எடுக்கிறப்ப செப்பரேட் பண்ணுறப்ப தான் பேரண்ட்டை வந்து எடுப்பேன். முன்னே குட்டிங்களாக இருக்கிறப்ப கையில் டேம் பண்ணிட்டு இருந்தேன் பேரண்ட்டை. பட் வளர்ந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணோடனே நான் அதுங்களை அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஸோ குட்டிங்களை செப்பரேட் பண்ணுறப்ப தான் கையில் எடுப்பேன். ஸோ நல்லா ஒரு டைமுமே வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 3 மாதம் கேப் கழித்து வந்து கையில் எடுத்திருக்கேன். பயங்கரமான க்ரோத்து. மேல் வந்து ரொம்ப அசுர சைஸில் தெரியுது. ஜெர்பில்ஸில் வந்து மேல் தான் பெருசாக இருக்கும். இது ரொம்ப நல்லா ஃபேட்டாக ஆரோக்கியமாக தெரியுது மேலு. குட்டிங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து மேலு, பேலன்ஸ் அந்த கிரேவும் பிளாக்கும் வந்து ஃபீமேலாக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறப்ப வந்து அதுங்க ரொம்ப பயந்து தான் இருந்துச்சு. ஏன்னா டேங்க்கு தான் அதுங்களோட இடம். ஸோ புதுசாக வந்து இந்த பாக்ஸில் போட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த டைமில் தான் வீட்டில் வந்து கதவை டம்முன்னு மூடுறது, சுற்றி வந்து நடந்து போகிறது அப்படின்னு இருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்து ஜெர்பில்ஸ் பயந்து தான் இருந்துச்சு வீடியோ எடுக்கிறப்ப. ஸோ இதுதான் என்னோட ஜெர்பில்கான அப்டேட்டு. 3 பேட்ச் இது வரைக்கும் குட்டி போட்டிருக்கு. 3வது பேட்ச் ஒரு 3 மாதம் கேப் விட்டு லேட்டாக போட்டிருக்கு. எல்லா குட்டியுமே வந்து சேல் பண்ணிட்டு வரேன். ஸோ இதை தாண்டி ஜெர்பில்ஸில் வந்து நிறைய கலர் பார்த்தேன். புதுசாக வாங்கி கலர்லாம் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் தனியாக வேறு பேரண்ட் வாங்கி நிறைய குட்டிங்க ஆகி அதெல்லாம் சேல் பண்ண முடியாமல் நான் கஷ்டப்படுறது எனக்கு அப்படியே கண்ணில் தெரியுது. ஸோ அதனால் இந்த பேரண்ட்டை சேல் பண்ணிவிட்டு இல்லை யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்டு தான் நான் அடுத்த கலரில் வந்து பேரண்ட் எடுப்பேன். இப்போதைக்கு ஐடியா கிடையாது. ஒரு 5 months 6 months கழிச்சு தான்.
சொல்கிறேன் ஃப்யூச்சரில் இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு. நான் பண்ணாலும் பண்ணுவேன், பண்ணாமையும் இருப்பேன். மெயினாக எனக்கு வந்து ப்ரௌன் கலர் ஜெர்பில் பிடிச்சிருக்கு. அதில் கோல்டன் ப்ரௌனு என்னமோ சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குது. அது கோயம்புத்தூரில் வீடியோ எடுக்க போனப்போ அங்கே பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு அது. ஸோ நேரில் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி, வாங்கினா அடுத்து அந்த மாதிரி வாங்கணும்னு பார்க்குறேன். பைடுமே வந்து எல்லாருமே பைடுன்னு தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது காஸ்ட்டுமே வந்து அதிகமாக தான் இருக்குது. பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ரௌன் ஜெர்பிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் அணில் மாதிரி ஒன்று இருக்கும், அது பேர் மறந்துச்சு. அணில் கலரில் ஒன்று இருக்கும், அது மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பார்ப்போம் ஃப்யூச்சரில் எதனா வாங்குறேன் நான். இந்த பேரண்ட்டுமே வந்து ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, 5 வருஷம் இருக்குது, லைஃப் டைம் இருக்குது. இருந்தாலுமே வந்து நான் ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டேன். இன்னும் ஃப்யூச்சரில் ஜெர்பில்ஸில் எதனா அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுறேன். இந்த பேரண்ட் கிட்டே இருந்து வேறு எந்த கலருமே வரல. இப்போ 3 கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட், கிரே, பிளாக்கு. இந்த 3 கலர் தான் வருது. இதை தாண்டி வேறு கலர் வர மாட்டுது. ஸோ பேரண்ட் வந்து நல்லா மிக்சிங்காக எடுக்கணும். அடுத்த தடவை எடுத்தால் போட்டால் அட்லீஸ்ட் ஒரு 4 கலரில் டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படின்ற மாதிரி வந்து மேல் ஃபீமேல் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது 2 கலரில் போட்டிருக்கேன், இதை தாண்டி கிரே மட்டும்தான் வருது. ஸோ அடுத்த தடவை பண்ணுறப்போ கொஞ்சம் யோசித்து வந்து பேரண்ட்டை எடுக்கணும். சரி, ஓகே. ஸோ ஜெர்பில்ஸ் அவ்வளோதான். ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ணலான்றதை சொல்லிட்டேன். இப்போதைக்கு நடந்தது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.